இன்றைக்கி மாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான குழிக்கரண்டி ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு குட்டி டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். இந்த தண்ணியில் நம்ம இப்போது 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த உப்பு மிளகாத்தூளும் நல்லா தண்ணியில் கரையணும். கரைஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கிட்டு நான் 1 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை இந்த டம்ளரில் உடச்சி ஊற்றிக்கலாம். மஞ்சள் கரு எவ்வளோ லட்டு மாதிரி மிதக்குது பாருங்கள். 2 பேரும் செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? 2 பேரையும் நம்ம சேர்த்து வச்சுருவோம். நல்லா சேர்த்து ஸ்பூன் வச்சு கலக்கிக்கோங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு. 2 பேரும் ஒன்றாகிட்டாங்க. இப்போ தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையை அந்த தாளிக்கிற கரண்டியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். அதனால் அடி பிடிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் தீயை ஸ்லோவில் வைங்க. முட்டையை கருகிடாமல் எடுங்க. இந்த மாதிரி முட்டைக்கும் வலிக்காமல் கரண்டிக்கும் வலிக்காமல் எடுக்கணும். அதுதான் பெரிய டாஸ்கே. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா உள்ளே வேகாமல் இருக்கிற முட்டை எல்லாமே நல்லா கரண்டியில் பட்டு நல்லா வெந்து வரும். குழிக்கரண்டிங்கிறதுனால நம்ம ஸ்பூன் தான் யூஸ் பண்ண முடியும், கரண்டிலாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா முட்டை அப்படியே பிரண்டு வந்துடும். திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற முட்டை எல்லாமே நல்லா வெந்து ஃப்ளஃபியாக வரும். என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.